நாம என்ன செய்யறல்ல, தொழுகைய இந்த ஸ்பீக்கர்ல தொழுகிறல்ல. ஏன் தொழுகிறல்ல என்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன்ல குறிப்பிடுறான், வைதா குரியல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்க என்ன செய்யுங்க, காது தாழ்த்தி கேளுங்க, அத காது தாழ்த்தி கேளுங்க. ரெண்டாவது கட்டளை வ அன்ஷிது, நீங்க என்ன செய்யுங்க, வாயை மூடி இருங்க. லஅல்லக்கும் தர்ஹமூன், நீங்கள் என்ன செய்வதற்காக, இரக்கம் காட்டப்படுவதற்காக. இது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து. குர்ஆன் ஓதப்பட்டால் ஒரு மனிதன் எந்தவித வேலையும் செய்ய முடியாது. அவர் அமைதியாக காது தாழ்த்தி கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய ஏவல். அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையில் ஒரு இமாமாக நிற்கக்கூடியவர் ஒரு அல்ஹம்து சூரா ஓதினால் பின்னுக்கு இருக்கிறார்கள் ஓதுவது கூடாது. ஒரு இமாம் தொழுவிக்கும் போது வேறு ஒரு சூரா ஓதும் போது பின்னுக்கு இருக்கிற மாமூம்கள் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஏன்? ஓதுவதை நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆன் வசனம் இருக்கு. எனவே தொழுகையில கூட அந்த சட்டம் என்று சொன்னால், வெளியால் நாம குர்ஆன் ஒரு ஆயத்து ஓதப்படுது என்று வச்சுக்குவோம். ஒரு கடையில் குர்ஆன் சூரா போடப்பட்டிருக்கிறது சொன்னா, நாம பக்கத்தில் இருந்து கழிச்சிட்டு இருந்தோம் என்று சொன்னா நமக்கு பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறோம், அது பாவம். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதப்படுவது அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதப்படும் போது காது தாழ்த்தி கேட்கணும். காது தாழ்த்தி என்ன, எப்படி, வேற எதுக்கும் நம்முடைய காது போகவே கூடாது. வாய் மூடி இருக்கணும். எந்த ஒரு இதுக்கும் இந்த கட்டளை வரல. குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால் மட்டும் இதை நீங்க செய்யுங்க என்று வருகிறது. இதை நாம உதாரணமாக பள்ளியில என்ன செய்யறோம், ஓதுறோம் என்று வச்சுக்குவோம். இஷாவுக்கு ஓதுறோம் அல்லது மஹரிபுக்கு ஓதுறோம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், பின்னுக்கு பெரிய சூரா ஓதுறோம் என்று வச்சுக்குவோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், அவர்கள் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்டுக்கு யாரு ஒரு விசிட்டர்ஸ் வந்தா கூட கதைக்காம இருக்கலாமா? சும்மா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வராங்க, நம்ம குர்ஆன் ஓதப்படுதுன்னா நம்முடைய அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நம்ம சத்தம் போடாமல் இருக்கணும். குர்ஆன் தொழுது முடியும் வரைக்கும் நாம் அப்படியே இருக்கலாமா? இது சாத்தியப்படுமா? எனவே இதை நாம் செய்யாததன் காரணம் என்ன என்று சொன்னால், ஸ்பீக்கரில் பெருசாக போட்டு தொழாத காரணம் என்று சொன்னால், நாம் இந்த மஹல்லாவாசிகளை பாவதாரிகளாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். என்ற குர்ஆன் வசனம் ஓதப்பட்டது, நீ கேட்காமல், வாய் மூடி இருக்காமல், அதை காது தாழ்த்தி கேட்காமல் நீ இன்ன வேலையில் ஈடுபட்டாய், உனக்கு என்னை கட்டளை மீறியற்க பாவம். இந்த ஒரு நிலைக்கு மற்றவர்களை ஆளாக்கிவிடக் கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. எனவேதான் இந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் கடைபிடிக்கின்றோம். இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இந்த விடயத்தில், இந்த குர்ஆனுடைய விடயத்தில் கூறிய அல்லாஹ் வேறு எந்த விடயத்திலும் இதை கூறவில்லை. நீங்க அதான் கூறப்பட்டால் என்ன செய்யுங்க, காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள், வாய் மூடி இருங்கள், அப்படி என்ன கட்டளையாக வந்திருக்கா? இக்காமத் சொல்லப்பட்டால் இவ்வாறு இருங்கள் வந்திருக்கா? மார்க்க உரைகள் கேட்டால் நீங்க என்ன செய்யுங்கள், வாய் மூடி இருங்கள், காது தாழ்த்தி கேளுங்கள், இப்படியெல்லாம் இருக்கா? இல்லை. குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். எனவே இந்த விடயத்தை, வேறு விடயங்களை நாங்கள் ஸ்பீக்கரில் போடுறோம், இந்த விடயத்தில் போடுறோம் இல்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் பாவதாரிகள் ஆக்குவதற்கு விரும்பவில்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.